Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. Expectation is good for your health. என்னடா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதுங்க, ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காதுங்க அப்படின்னுட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்ட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தா அதுதாங்க உண்மை. எதையுமே எதிர்பார்க்காம இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அதாவது வாய் விட்டு சொல்ல தயங்கி இது அவங்களாட்டே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன மாதிரியான ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அம்மா 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 பிள்ளை இல்லது அப்பா பிள்ளையாக இருக்கலாம், இல்லது உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், இல்லது சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே எதையுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைண்ட்லேயும் சரி நான் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதை ஓப்பனாக உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நான் கேட்காமலே அவங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கிறதான ஒரு ஒன்று தாங்க. அது வந்து என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாய் திறந்து உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம், இல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இல்லது உங்களுடைய அம்மா அப்பா யாராக இருந்தாலும், இல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லது உங்களுடைய சுற்று வட்டாரமோ இல்லது உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து வாய் திறந்து நீங்கள் எனக்கு இது தேவைப்பா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாய் திறந்து கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. இல்லை நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவங்க அதை வந்து வலியை வந்து எனக்காக இதை வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீ யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தாங்க தப்பு மேலே தப்பு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அர்த்தம். அதை தவிர்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ பசிக்குது அப்படின்னுட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றே நீங்களாட்டே குக் பண்ணி சாப்பிடணும், இல்லை அப்படின்னா யாராச்சும் வீட்டில் உங்களுக்கு வந்து குக் பண்ணி தரதா இருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவை எடுத்துப்போம், அம்மா எனக்கு இப்போ பசிக்குது எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய் திறந்து கேட்டால் மட்டும்தான் பசிக்கிற பிள்ளைக்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிறது கிடைக்கும். அதை தவிர்த்துட்டு எனக்கு இப்போ பசிக்குது அவங்களாட்டே சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது தெரிய போகிறது கிடையாது. வாய் திறந்து கேட்டால் மட்டும்தான் தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலுமே என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து ஓப்பனாக எனக்கு இது தேவை அப்படிங்கிறத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அவங்களால முடியும் அப்படின்னா முடியும் சொல்லி கொடுக்க போகிறாங்க. இல்லை அப்படின்னா பொலைட்டாவோ இல்லை அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கோ அதை மாதிரி வந்து உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ தயவு செய்து உங்களால் என்னால் இதை வந்து வாய் திறந்து கேட்க முடியாது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைண்டுக்குள்ளே வச்சு டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருக்காமல் எது தேவையோ அதை வந்து நம்ம வாய் திறந்து கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்ட்டு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ எப்போதுமே இந்த எதிர்பார்த்து காத்திருந்து கவலை அடைகிறத விட எது தேவையோ அதை கேட்டுட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை, அதாவது ஒரு பதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எப்போதுமே எக்ஸ்பெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா அதை வந்து வாய் திறந்து கேட்டுருங்க, இல்லை அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே இருங்க. அது தாங்க உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.